திருவாமத்தூரில் ஒரு அழகான குடும்பம். அவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள். அண்ணன் சொந்த ஊரிலேயே தங்கிவிட்டான். தம்பி வெளியூர் சென்றான். தந்தையோ நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். சொத்துக்களை எல்லாம் அண்ணன் விற்று காசாக்கி விட்டான். தம்பி ஒரு நாள் வீடு திரும்புகிறான். அப்போது அண்ணா, சொத்தில் எனக்கு வரவேண்டிய பங்கை கொடுத்து விடு அப்படின்னு கேட்குறான். அண்ணனோ அதுக்கு என்னென்னமோ சொல்லி மழுப்பிடுறான். தம்பி ஊர் பெரியவர்களிடம் சென்று முறையிட்டான். பிறகு திருவாமத்தூரில் இருக்கும் திருவிட்டப்பாறைக்கு சென்று சத்தியம் செய்து கொடுக்க சொன்னார்கள் பெரியவர்கள். ஊர் பெரியவர்களிடம் அண்ணனும் தம்பியும் பட்டப்பாறைக்கு சென்றார்கள். முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து ஏதும் என் கையில் இல்லை என்று அண்ணன் பொய் சத்தியம் செய்தான். பொய் சத்தியம் செய்தும் அவனுக்கு ஏதும் நடக்கவில்லை. கவலையுடன் வீடு திரும்புகிறான் தம்பி. அண்ணனும் சற்று தூரம் சென்றவுடன் பூமியிலிருந்து கருநாகம் ஒன்று நேரிட்டு பாய்ந்து அவனை சீறி கொத்தியது. அவனும் இறந்து போனான். அவன் உயிர் துறந்த அதே இடத்தில்தான் தும்புர்தாங்கல். அந்த இடத்தில் தசையாக இருந்த நாகம் கல்லாக மாறியது. அவள்தான் நாகம்மன். பக்தர்களின் துன்பங்களை தீர்க்கும் நாகம்மன் கோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நன்றி.